நிறைய என்ஆர்ஐ என்ன தெரியுமா நினச்சிட்டு இருப்பாங்க, எனக்கு தேவையான அளவுக்கு காசு இருக்குப்பா, இனி என் வாழ்க்கையில் எல்லாமே சூப்பர் தான், செமையாக இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் நான் சொல்லக்கூடிய அடுத்த 5 விஷயங்களை நீங்கள் சரியாக திட்டமிடுதல் செய்யவில்லை என்றால் நிச்சயமாக உங்களுடைய இந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக உடையிறதை நம்மளால் பார்க்க முடியும். இது ஏதோ நான் சொன்னது மட்டும் கிடையாது, நிறைய என்ஆர்ஐஸ்ட்டை நான் பேசி பழகினதுனால அவங்க சொன்ன சில விஷயங்களை இங்கே உங்கள் முன்னாடி சொல்ல போகிறேன். முக்கியமான சில விஷயங்கள், நிறைய என்ஆர்ஐ நண்பர்கள் இருந்தாங்க, இல்லை நீங்கள் ஒரு என்ஆர்ஐ இருந்தால் உங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்க போகுது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அஞ்சாவது விஷயம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அஞ்சாவது விஷயம் அப்படின்னு சொல்லும்போதே ஹெல்த்து தாங்க. எப்பா ஃப்ளைட்டில் ஏறுற வரைக்கும் செம்மையாக இருக்கும். ஃப்ளைட்டை விட்டு அப்படியே கீழே இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வேற ஒரு நாட்டுக்கு நம்ம போயிட்டோம். அந்த இடத்துல சின்னதாக சளி, காய்ச்சல், ஜலதோஷம், தலைவலி இப்படி ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வேலை, வீட்டுக்கு வேறு நம்ம பணம் அனுப்புகிறோன்னு சொல்லியிருக்கோம், காசு அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ரொம்ப ஆகும் அப்படிங்கிற ஒரு கவலை வேறு இருக்கும். இல்லாமல் நம்ம டேப்லெட் போட்டே நம்ம வாழ்க்கையை ஓட்டிடலாம், வீட்டுக்கு போனோடனே அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், ஒரு வேலை வேறு ஏதாவது முக்கியமான ட்ரீட்மெண்ட்டாக இருந்தால் ஊருக்கு இந்தியாவுக்கு போனோடனே நம்ம பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு நினச்சி நம்ம என்ன செய்வோம்னா நம்முடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டே இருப்போம், கடத்திக்கிட்டே இருப்போம். ஏன் இது நான் இப்போ சொல்கிறேன்னா, நம்ம இந்தியாவிலேருந்து அங்கே போகும்போது கண்டிப்பாக சூழ்நிலை அது தட்பவெட்பநிலை மாறும். அதே நேரத்தில் நம்ம ஹோம் சீக்கிங்காக இருக்கலாம். சில நேரங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய கஷாயங்களோ ரசமோ எதுவுமே கிடைக்காம இருக்கலாம். இது எல்லாமே நம்முடைய பாடியை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிட்ருக்கோம், டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்கும். சரி, நம்ம ஊருக்கு போய் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், இன்னும் 1 வருஷத்தில் போயிடும், 2 வருஷத்தில் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு காலங்கள் கடத்த கடைசியாக நம்முடைய பாடி அதை ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜ் ஆன பிறகு ஊருக்கு அந்த பாடியை ஹாஸ்பிட்டலில் காண்பித்தால் என்ன, காண்பிக்காமல் போனால் என்ன. ஸோ ஃபஸ்ட் வி நீட் அ ஹெல்த்தி பாடி. மைண்டும் பாடியும் ஹெல்த்தாக இருந்தால் மட்டும்தான் வீட்டுக்கு நம்மளால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கும், நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் சாதிக்க முடியும். நல்லபடியான வாழ்க்கை நடத்த வேண்டும் என்றால் நமக்கு கண்டிப்பாக ஹெல்த் அப்படிங்கிறது தேவை. 30-35 வயசுக்கு மேலே இருக்கீங்க, நீங்கள் வெளிநாட்டிலே இருந்தாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் செஞ்சுருங்க. மசில்ஸை மறுபடியும் க்ரோ பண்ண வைக்க முடியாது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. 4வது விஷயம், நான் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் அது டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். நாம தான் நம்ம வீட்டுக்கு, நம்ம குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே தலையான ஒரு பிள்ளையாக இருக்கும், சம்பாதிக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும், அப்பாவாக இருக்கும், மகனாக இருக்கும், ஹஸ்பண்டாக இருக்கும், இல்லாட்டி ஒய்ஃபாக இருக்கும், ஏதோ ஒன்றா இருக்கும்னு வச்சுக்கோங்க. திடீர்னு மரணம் அப்படிங்கிறது யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி நான் செத்துருவேன், நாளைக்கு நீ செத்துருவேன், யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த மரணம் நம்முடைய குடும்பத்தை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்காமல் இருப்பதற்கு மாதம் ஒரு 800 ரூபாய் 1000 ரூபாயெலாம் நம்ம மாற்றி வச்சோம்னா கிட்டத்தட்ட 1 கோடி வரை கிடைக்கிறதுக்கான அந்த கவரேஜ் கிடைக்கிறதுக்கான இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. அதை பற்றி நிறைய ஸ்டடி பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வீடியோக்கள் பதிவு பண்ணியிருந்தாலும் இதை ஏன் என்ஆர்ஐ எடுத்து வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐ நம்ம இந்தியாவில் காசு அனுப்புறது அப்படிங்கிறது நம்ம குடும்பத்தை பாதுகாப்பதற்கு தான், நம்ம ஜாலியாக வாழ்கிறதுக்கெலாம் கிடையாது. இளமை பருவத்தை என்ஆர்ஐயாக வெளிநாட்டில் தொலைச்ச பிறகு இந்தியாவுக்குள்ளே எப்படிங்க ஜாலியாக. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு இழப்பு அப்படிங்கிறது ஒரு பேரிழப்பாக மாறாமல் இருப்பதற்கு இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது உதவியாக இருக்கும். பிற நாடுகள் கூட கம்பேர் பண்ணும்போது டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் 30-50% வரை கம்மியான ரேட்டுக்கு உங்களால் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியாக நீங்கள் ஏகப்பட்ட இன்சூரன்ஸ், அந்த நிறுவனங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய பிளான் இதெல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அது கூட நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருந்தால் அப் டு 5% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கும்போது, உங்களுடைய பெயர், உங்களுடைய முகவரி, உங்களுடைய ஏஜ் இதெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு தகுந்த அந்த இன்சூரன்ஸ் எது, அந்த டேர்ம் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுப்பதற்காக தான் கீழே இருக்கக்கூடிய லிங்கை கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணிக்கோங்க. பட் கண்டிப்பாக நான் சொல்லுவேன், என்ஆர்ஐ ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எல்லாருமே அந்த டேர்ம் இன்சூரன்ஸை எடுக்கிறது பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு அப்படிங்கிறது வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் இல்லாமல் கூட போகலாம். அதனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கிறது சால சிறந்தது. அடுத்ததாக ஒரு ட்ராப் இருக்குது, ரியல் எஸ்டேட் ட்ராப் அப்படிங்கிறது தான். எங்கள் ஊர் நாட்டில் செட்டியாபுரத்து அந்த ஏரியாலாம் பார்த்தா ஏகப்பட்ட இடத்துக்கு பயங்கரமான விலை. என்னப்பா இந்த விலையெல்லாம் இவ்வளோ கூடுதலாக இருக்கே அப்படின்னு சொன்னால், வெளியூருக்கு போனவங்க, வெளிநாட்டுக்கு போனவங்களாம் வாங்கி போட்டிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நம்முடைய யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, அந்த இடத்த வாங்கி போடுப்பா, இன்றைக்கி லட்சங்கள் நாளைக்கு கோடி ஆயிரம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி. சில இடங்களில் நடக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மெஜாரிட்டியான இடங்களில் யாரோ சொல்லி வாங்கி போட்ட இடத்துக்கான வேல்யூவேஷன் பார்க்க மாட்டோம், அதில் இருக்கக்கூடிய லீகல் பார்க்க மாட்டோம், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்க மாட்டோம். 5 சென்ட் தான் இருக்கா, 10 சென்ட் தான் இருக்கா அப்படிங்கிற அளவு கூட நமக்கு தெரியாது. அப்போ அவ்வளோ ரூபாய் நம்ம செலவழித்து இங்கே கொண்டு கொட்டி போட்டு அது லேண்டாக வாங்கியிருக்கோங்கிற திருப்தியில் நாம் இருந்துகிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடியில் இருக்கக்கூடிய உண்மைகள் நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ட்ராப்பில் சிக்கி இங்கே இந்தியாவுக்கு வந்த பிறகு ஐயோ இந்த இடத்த காங்கலையே அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய என்ஆர்ஐ பார்த்துருக்கேன். உங்களுக்கு தெரிந்தவர்கள், ரொம்ப முக்கியமான நபர்கள், அவங்க சொல்கிற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சுன்னா வாங்குங்க. இல்லை யாரோ சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த இடம் பூம் ஆயிரும், நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன், ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன்,
ஐயா அந்த ட்ராப்பில் சிக்கிறாதீங்க. வாழ்க்கை மட்டும் கிடையாதுங்க, நம்முடைய எதிர்காலம், நம்ம குடும்பத்தினுடைய எதிர்காலமும் அதில் சீரழிஞ்சிடும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. சரி, அப்படின்னா என்ன செய்யலாம்? நீங்கள் டைவர்சிஃபிகேஷன் பண்ணுங்கள். கொஞ்சம் லேண்டில் வாங்கி போடுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி சில முக்கியமான ஏதாவது ஸ்டாக் இருக்கா அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் குளோபல் லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நாட் ஓன்லி இந்தியன் மணி, நீங்கள் வந்து வேல்யூ குறையாத டாலரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ இருக்குது. முதல்ல தான் அதிகமான நாலேஜ் நமக்கு இல்லாத போது நம்ம லேண்ட்லையும் கோல்டுலையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நமக்கு ப்ராடான நாலேஜ் இருக்குது. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத டைவர்சிஃபிகேஷன் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். ஒரு இடத்துல ஒரு குவியலாக இருக்குது அப்படிங்கிறத விட பல இடங்களில் நீங்கள் அதை போட்டு வைக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு குவியல் உருவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா அன்பியரபிள் லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்பா முதல்ல வெளிநாட்டுக்கு என் தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க, என் தம்பி ஒருத்தன் இருக்கான், என் பையன் இருக்கான், அவனை படிக்க வைக்கிறதுக்கு, அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு, எங்கள் அப்பா அம்மா நல்லா வாழ வைக்கிறதுக்கு இப்படின்னு சொல்லி தான் வெளிநாட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன தெரியுமா? அவன் நல்ல பெரிய வீடு கட்டிட்டான் ஐயா, நான் எப்படி அதை விட்டுருவேனா? நான் எடுறா லோனை போடுறா, ஒரு 3 கோடி 2 கோடிக்கு 1 கோடிக்கு மேலே ஒரு பெரிய வீடை கட்டுறா, நீச்சல் குளம்லாம் இருக்கிற மாதிரி வீடை கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு வீடை கட்ட சொல்லிடுவாங்க. ஐயா நம்ம சம்பாத்தியத்துக்கு மேலே கூடுதலாக அங்கே செலவு வருது, லைபிலிட்டிஸ் வருது, இஎம்ஐ வருது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, எனக்கு தான் வேலை இருக்கே, என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த லக்ஸுரி வாழ்க்கைக்காக நம்ம கூடுதலாக தொகையை செலவழிக்க போகிறோம், செலவழித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற உண்மையும் புரிஞ்சுக்கலாம். இல்லை விக்கி, நீ என்ன இப்படி சொல்கிற? நான் இந்தியாவுக்கு வந்தேன்னா 1 மாதம் அங்கே தங்கியிருப்பேன்ப்பா, அந்த 1 மாதம் நான் தங்கியிருக்கிறதுக்காக அந்த வீடு, 1 மாதத்தில் அந்த வீட்டில் ஒரு 10 நாள் கூட தங்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகணும், மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கும், ஊர் சுற்ற போகணும், எங்கேயாவது பிஸ்னஸ் ட்ரிப்பு போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி 10 நாள் மட்டும்தான் அந்த வீட்டில் தங்கியிருப்போம். ஆனால் அந்த வீட்டுக்கு கோடிக்கணக்கான ரூபாயை நம்ம கொடுத்துருப்போம். இந்த மாதிரி தேவையில்லாத இல்லாட்டி ஏதோ ஒரு லக்ஸரி வாழ்க்கைக்காக எதையோ பார்த்து ஏமாந்து நாமும் அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி எகெயின் ஊருக்கு வந்த பிறகு இல்லை நான் மறுபடியும் வெளிநாட்டுக்கே போகிறேன், ஏன்னா இந்த தொகையை மறுபடியும் கடனாலாம் முடிச்சு வரணும்ல, வாழ்நாள் முழுவதுமாக வெளிநாட்டிலேயே கழிக்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் யோசித்து இதெல்லாம் செஞ்சுக்கோங்க. எப்போ பார்த்தாலும் நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், உங்களுடைய இஎம்ஐ உங்களுடைய வருமானத்தில் 30% விட கூடவே கூடாது. அதை விட கூடிருச்சுன்னா வருமானத்துக்கு மிஞ்சிய செலவுகள் வந்துருச்சுன்னு அர்த்தம். உடனடியாக உங்களுடைய இஎம்ஐயை கம்மி பண்ணுறதற்கான அந்த வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்ததாக தான் ஃபர்ஸ்ட் ஒன், எம்டி பாக்கெட் ஆஃப்டர் வெக்கேஷன். இந்தியாவுக்கு வந்துட்டோம், போடு அத்தைக்கு 2 ஜுவல்லரி, மாமாவுக்கு 2-3 சட்டை, தாத்தாவுக்கு அது, பாட்டிக்கு இது, அப்படியே லக்ஸரியாக நம்ம எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். நம்ம குடும்பத்தை பார்க்க போகிற சந்தோஷம், நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம மனைவி இல்லாட்டி மனைவி இங்கே வராங்கன்னா கணவனுக்கு, இப்படின்னு சொல்லி எல்லாமே வாங்கிட்டு எகெயின் அங்கே வச்சு நிறைய வெக்கேஷன், சூப்பராக வாங்க அங்கே போகலாம், ஊர் சுற்றலாம், இதை செய்யலாம், சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எல்லா காசையும் நம்ம இந்தியாவில் வச்சு தீர்த்துட்டு கடைசியாக அங்கே வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான அந்த டேட் வரும்போது அன்னைக்கு நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், ஆஹா நம்ம கையில் 5 பைசா இல்லைடா, மறுபடியும் நம்ம வெளிநாட்டுக்கு போய் இவ்வளோ ரூபாய் உண்டாக்கிட்டு வந்தால் தான் உண்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து நிற்போம். ஆனால் அந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்கே, வெளிநாட்டு வேலை எப்போ அவன் வேண்டான்னு சொல்லுவான், எப்போ வான்னு சொல்லுவான்னா நமக்கு தெரியாது. சில நேரங்களில் கம்பெனி தான் விசாலாம் அனுப்பி வைக்கணும். அந்த நேரம் நம்ம சிக்கிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மக்கா என்ன செய்ய முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ செலவு பண்ணுங்கள், எல்லாருக்கும் வாங்கிட்டு வாங்க, நான் இதெல்லாம் வேண்டானே சொல்லலை, அதெல்லாம் சந்தோஷம். நம்ம சம்பாதிக்கிறது அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது ஆனந்தத்தோடு ஆனந்தம். ஆனால் நம்ம கைமீறி ஒரு செலவு நடந்து அதனால் நம்ம பாக்கெட் எம்டி ஆகி நமக்கு அந்த நேரத்தில் உதவின்னு சொல்லி எங்கேயாவது போய் நில்லுங்களேன், ஒருத்தன் கூட திரும்பி பார்க்க மாட்டான். குடும்பத்துலேயும் சரி, நட்புகள் யாராவது கொஞ்சம் பேர் திரும்பி பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பம் ரீதியாக 100ல் 1 குடும்பம் வேணால் திரும்பி பார்க்கும், 99 குடும்ப உறுப்பினர்கள் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய நிலைமை அப்படியா இருக்கும், நமக்கு தெரியாதுல்ல. அவங்களும் குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு லோக்கலாக ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்க ஃபாரின்லாம் போனதெல்லாம் கிடையாது. அப்போ அவங்க அந்த வேலையை செய்யும்போது நமக்கு உதவி செய்கிறதுக்கு அவங்களால எப்படி முடியும்? ஸோ நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான். இந்த 5 விஷயங்கள் எப்போவுமே எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு தவறு. அந்த தவறை நீங்கள் செஞ்சிடாதீங்க. நான் சொன்ன மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் அதுக்காக இந்த வீடியோ எடுக்கப்பட்டதாக இருந்தாலுமே இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் மறுபடியும் அழுத்தமாக சொல்கிறதுக்கான காரணம், நமக்கு பிறகு நம்ம குடும்பத்தை பாதுகாப்பதற்கு ஒரு ஆள் வேணும். அதுவும் காசாக இருந்தால் ரொம்ப நல்லது. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை நடத்திட்டே இருப்பாங்க. நல்லதாக ஒன்று தேர்ந்தெடுங்க. அதுக்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். நிறைய ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி பண்ண பிறகு உங்களுக்கு எது தோணுதோ, எது நல்லா, நான் இவ்வளோ நாள் நிறைய வீடியோஸ் அதை பற்றி பேஸ் பண்ணி போட்டிருக்கேன், அதில் ஏதாவது ஒரு பிளானை எடுத்து வச்சுக்கோங்க. அதன் பிறகு இந்த விஷயங்கள் அடுத்தடுத்து நம்ம பார்த்துடலாம். ஸோ பார்த்துக்கோங்க, லிங்கில் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.